ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 1997 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தான் விடாமுயற்சி படத்தை எடுத்துட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த படத்தோட காஸ்டிங்கும் விடாமுயற்சியோட காஸ்டிங்கும் அப்படியே சேமா தான் இருக்கும். அதுல தலையும் த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. இதுலயும் அதே மாதிரி ஒரு கேரக்டரும் வரும். இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் ஆனா ஒரு பஸ்ஸோட இதை வச்சு தான் இதை நம்ம இந்த மூவியை கிராக் பண்றோம். வாங்க படத்தோட ஒன்லைன் போயிடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல வந்து கார் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ கார் பிரேக் டவுன் ஆனோன்னா காரை சரி பண்ணதுக்காண்டி ஒருத்தட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த ஹெல்ப் கேட்குறவர் நல்லவரா கெட்டவரான்னு எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவரோட ஒய்ஃப் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு அட்வென்ச்சர் டிராவல் மூவியா அண்ட் கிரைம் த்ரில்லர் மூவியா போயிட்டு இருக்கும். கடைசியில் அந்த மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அங்கே நேராக படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேர் ஜெஃப். பக்கத்து காட்டுறாங்களா, அவங்க தான் அவரோட ஒய்ஃப். ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வெக்கேஷன் போறாங்க போல. ஏன்னா மேலே இருக்க அந்த டென்ட் எல்லாத்தையும் பார்த்தா வெக்கேஷன் போற மாதிரி தான் தெரியுது. பக்கத்தில் அவங்க மிஸ்ஸஸ் தூங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு வாட்டர் கேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. டக்குன்னு ஒரு கார் வந்துருது. அந்த காரை சேஸ் பண்ணி போயிடறாங்க. அந்த காருக்காரங்க இவருக்கு லைட்டாக சண்டை வர மாதிரி இருக்கு. அப்புறம் நேராக கார் வந்து பெட்ரோல் தீர்ந்து போனனால ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாட்டுறாங்க. பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தா அந்த நடுவில் ஒரு கார் வந்துச்சுல, அந்த ஆள் வந்துட்டு லைட்டாக என்னங்க கார் எவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மிரட்டுற விதமாக பேசுகிறான். கார் பணக்கார கார் அந்த மட்டும் பத்தாது, பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் மிரட்டிட்டு போனால் நம்ம ஹீரோயின் நடுவில் வராங்க. வந்துட்டு இது மாதிரி ஏன்னா அந்த ஆள் மிரட்டிட்டு போகிறான், எதுவும் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறத அந்த கார் சேஸ் பண்ணிட்டு வந்தால அந்த ஆள் பார்த்துட்டே இருக்கான். இவங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கார் நின்றுது. என்னடா கார் நின்றுச்சுன்னு சொல்லி கீழே இறங்கி பார்த்தா இது வந்து அப்போதைக்கு அந்த ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் வந்து எல்லாமே சிப் மாடலில் தான் இருக்கும், வந்து கனெக்டிங்கில் தான் இருக்குமா. ஸோ இந்த காரை வந்து பற்றி அவ்வளோவா ஹீரோக்கும் தெரியாது, ஒரு சில எலக்ட்ரிஷியனுக்கு தான் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்காரு ஹீரோயின்ட்ட. என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த சாத்திரம் அந்த கேங்கில் இருந்த காருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருது. இவங்க ரெண்டு பேருக்கும் பயம். சரி நேராக தான் போகிறானுங்க, விட்டுருவானுங்கன்னு பார்த்தா அங்கே போயிட்டு டக்குன்னு வளைக்கிறானுங்க. வளைச்சோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு அள்ளு விட்டுருச்சு. என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரக் வருது பின்னாடி. ஸோ ட்ரக்கை பார்த்துட்டு இவனுங்க அந்த ஆப்போசிட்ல இருக்கணும் ஓடிட்டாங்க. அது மாதிரி ட்ரக் அப்படியே நிற்கிது. நின்றுட்டு இது மாதிரி எதுவும் ஹெல்ப் பண்ணுமா சார் அப்படின்னா, கொஞ்சம் காரை மட்டும் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மூணு பேரும் சேர்ந்து அந்த ஹீரோ அந்த ட்ரக் டிரைவர் எல்லாம் சேர்ந்து தள்ளி வைக்கிறான். தள்ளி வச்சுட்டு இங்கே என்ன பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்குமா அப்படின்னா, மெக்கானிக் ஷெட்லாம் எதுவும் இல்லை சார், இங்கே ஒரு டைனர் இருக்கு, வேணா டைனருக்கு வேணா நீங்கள் போங்க, அங்கே வேணா வச்சு சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை சார் நான் வேணா காரை பார்த்துக்கிறேன், என்னோட மிஸ்ஸஸ் வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவங்கள நீங்கள் டைனரில் மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேணா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ்ட்டை கேட்குறான். ஒய்ஃபும் அதே மாதிரி சரிங்க நான் போகிறேங்க, நான் போயிட்டு அங்கேருந்து ஆளுங்களை அமுச்சு விட்றேன், நீங்கள் இங்கேயே கார்கிட்ட வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கார்கிட்டே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே ட்ரக்கில் ஏறி போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. இது லைட்டாக ஒயர் தான் கட் ஆகிருந்திருக்கு. டக்குன்னு ஒயரை ஜாயின் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஸ்டார்ட் ஆயிடுது. சரி கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஒய்ஃப் நம்ம டைனரில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒய்ஃபை கூப்பிடலான்னு சொல்லிட்டு டைனருக்கு போகிறாரு. டைனரில் போய் பார்த்தா ஒய்ஃப் காணோம். அங்கே ஒரு செக்கர் இருக்கு பாரு, அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி என் ஒய்ஃப் இங்கே வந்தாங்களா அப்படின்னு, உங்கள் ஒய்ஃபை யாரும் இங்கே தெரியலைங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேணால் டெலிவரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, சரி அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு பார்க்குறாரு, காணோம். உடனே உள்ள வந்து சார் இங்கே தான் சார் என் ஒய்ஃப் வந்தாங்க அப்படின்னா, அந்த இங்கே போயா இங்கெல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி மிரட்டுற துணையில் பேசுகிறாரு. அவருக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி சார் இங்கே பக்கத்தில் வேற ஏதாவது டைனர் இருக்கா அப்படின்னா, 30 மைல் தாண்டி தான் இருக்குது, அங்கே வேணா போய் பாரு அப்படின்னா, சரின்னு ஹீரோவும் கார் எடுத்துட்டு நேராக போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருந்தால் அங்கே பார்த்தா ட்ரக்கு நிற்கிது. எந்த ட்ரக்குனா நம்ம ஹீரோனை ஏற்றி விட்டாலும் அந்த ட்ரக்கு. டக்குன்னு அந்த ட்ரக்கை நிப்பாட்டி சேஸ் பண்ணி நிப்பாட்டினா அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி எங்கங்க என் மிஸ்ஸஸ் அப்படின்னா, ஓ மிஸ்ஸஸா எங்கேயா வந்து தேடிட்டு இருக்கு. நமக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். என்னன்னா ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து ஒரு அலிசினேஷனில் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ வந்துட்டு இல்லை என் ஒய்ஃப் நான் உன் காரில் தான் ட்ரக்கில் தான் ஏற்றி விட்டேன், நீ ஒழுங்காக தேடிப்பாரு அப்படின்னா, நீ வேணா ஏறி தேடிப்பாரு அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஏறி தேடி பார்க்குறாரு, காணா. ரெண்டு பேரும் கை குழப்பாயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஷெரீஃப் வந்துடுறாரு. ஷெரீஃப்ட்ட இது மாதிரி சார் இது மாதிரி நிலமை எடுத்து சொல்ல, நானும் என் ஒய்ஃப் வந்துட்டு இருந்தோம் இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் காரை பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரக் டிரைவர் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவரும் என்ன சொன்னால், நான் ஹெல்ப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க டைனரில் உங்கள் மிஸ்ஸஸ் இறக்கி விட்றேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் இப்போ வந்து கேட்குறேன், இந்த ஆள் உன் மிஸ்ஸஸே நான் ஏற்றலன்னு சொல்கிறாரு அப்படின்னோன்னே, என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரும் விறுவிறுன்னு மேலே ஏறி ஒரு இடமா பார்க்குறாப்புல மனுஷன். தேடி பார்த்துட்டு என்னையா காணா அப்படின்ட்டு, சரி பின்னாடி இருக்க ட்ரக்கை துற அப்படின்னா, ட்ரக்கு எப்படி சார் திறக்கணும்னு முழிக்கிறான். ரைட்டு இவன் தான் முன்னாடி ஒளி வச்சிருக்கான் போல நம்மளும் நினச்சிட்டு இருப்போம். சரின்னு அவனும் திறந்து காட்டுவான், பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரும், எப்பா இங்கே வாப்பா, நீ வந்து உன் ஒய்ஃப்லாம் இங்கே எதுவும் காணா போல, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்தில் ஒரு ஷெரீஃப் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ட்ரக்காரன் அதான் நைஸாக கிளம்பி போயிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ஹீரோ ஒரே போட்டு முழிச்சிட்டு இருக்காப்புல. ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காண்டி அந்த ஷெரீஃபோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த போலீஸ்கார் வந்து உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னா ஒய்ஃபோட ஃபோட்டோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே சைடில் மிஸ்ஸிங் லிஸ்ட் நிறையா இருக்குது. அந்த மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க இதே மாதிரி நம்ம ஹீரோட ஒய்ஃப் மாதிரி காணா போயிருக்காங்க போல. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க சார், என்ன சார் கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார், அவங்க அதில் இருக்கவங்க மாதிரி உங்கள் ஒய்ஃப்லாம் காணா போக மாட்டாங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் 24 மாதத்தில் கண்டுபிடிச்சலாம், நீங்கள் கான்ஃபிடென்ட்டை மட்டும் விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெம்பாக
பேசுறாரு. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப்பை இழந்துட்டே வராருல. ஸோ அவர் சொல்கிறது வந்து ஹீரோ கொஞ்சம் ஹோப்பாக இருக்குது. ஸோ இன்னும் ஹீரோவும் அவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்டு திரும்பி அந்த பழைய ஃபஸ்ட்டு சீனில் வந்தார்ல டைனர், அங்கே வந்துட்டு இருக்காரு. வந்து ஏற்கனவே அந்த சப்ளையர் டென்ஷன் ஆனால் திரும்பி அவங்ககிட்டே வந்துட்டு என் ஒய்ஃப் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னா, ஒய்ஃபா அவங்க வரவே இல்லையா அப்படிங்கிற சொன்னா கேளியா போய் தொலை அவங்க வரவே இல்லையா அப்படின்னா, யாரோ பாத்ரூமில் இரும்புற சவுண்டு கேட்குது. டக்குன்னு பாத்ரூம் உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அது வேற ஏதோ ஒரு பொம்பளை. உடனே ஹோட்டலில் இருக்க எல்லாரும் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. டக்குன்னு நம்ம அந்த சப்ளையர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பில்லு மாதிரி இருக்கும், அதை எண்ணிட்டு இருப்பார். அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரக்காரனும் வந்து ஏதோ சப்ளை பண்ண ஃபுட் இருக்கும், அந்த அதில் எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வருது. அந்த பேப்பரை கூட அப்படின்னு கேட்குறாரு. அவர் தரமாட்டேன்னொன்னே டக்குன்னு கைகளை பை அந்த பேப்பரை பிடிங்கிறாரு. உடனே சப்ளையர் கன்னை எடுத்துட்டு வெளியே போட அயோக்கரஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரட்டி விடுறாரு. நம்ம ஹீரோ சோகமாக அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. சரி இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒருத்தன் கார் கழுவிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் காணாமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார் காணா போயிட்டாரு, அவங்கள நான் பார்த்தேனே இங்கே வந்தாங்களே அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறீங்க இங்கே வந்தாங்களா? ஆமாம் இங்கே வந்தாங்க அப்படின்னோடனே, வந்தாங்க வந்துட்டு ஒரு ட்ரக்கில் ஏறி போயிட்டாங்க அப்படின்னா, சொல்லு உண்மையை சொல்லு என்னாச்சு சொல்லு அப்படின்னா, உடனே அங்கேருந்து அந்த டைனர்லேருந்து ஒருத்தன் வெளியே வரான். நம்மளும் அந்த டைனர்காரன் தான் வில்ல நினைப்போம், ஆனால் அவன் கிடையாது, இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்று சொன்னால் என்னை பிடிச்சிருவான், நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அவங்க ட்ரக்கில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க, எந்த போட்டு போனாங்க அப்படின்னா இந்த போட்டு ஸ்ட்ரைட்டாக தான் போனாங்க, நீ போனீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறத கேட்டுட்டு இவனும் நேராக காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். காரில் போயிட்டு இருக்கும் போதே அந்த ஷெரீஃப்க்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கால் பண்ணுறதுக்காண்டி கால் பண்ணிட்டு இருக்காரு. கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் கனெக்ட் ஆகணும்னா இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு சொல்லிடுறாரு. சார் இது மாதிரி என் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டேன் சார், என் ஒய்ஃப் லாஸ்ட்டாக அந்த டைனர் தான் வந்திருக்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அவ்வளோ கெஞ்சி ஃபோனில் கத்திட்டு இருக்காரு. கால் கனெக்ட் ஆகல. உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு அடைச்சி வச்சிருக்காங்க வழியை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. காரை நிப்பாட்டிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் வருவான் இருக்கேன் வந்து காரை நடுவில் விடுவான்ல, அவன் வந்து நிற்கிறான் பின்னாடி கன் எடுத்துகிட்டு நிற்கிறான். நம்ம ஆளுக்கு ஐயோ இவன் எதுக்குடா இங்கே வந்தான் அப்படின்ட்டு செம்ம ஷாக்கிங் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறான். டக்குன்னு கிளம்பி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த சீனை நம்ம தலை அஜித் நடிச்சிருந்தாருன்னா பட்டாசா இருக்கும், விசில் பறக்கும் தேட்டரில். ஏன்னா அந்த சேசிங்கே செம்மையாக இருக்கும். ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு பயங்கரமான சேசிங் இருக்கும். காரை ஒரு வழியாக சேஸ் பண்ணி கடந்து வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி காரை நிற்காட்டலான்னு பார்த்தா டக்குன்னு கார் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். சரி கீழே இறங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கினா கடைசியில் அது தண்ணி ஆறு ஓடிட்டு இருக்கும், அதில் விட்டுருவாப்புல கார். அவன் சுட ஆரம்பிச்சிட்டான். இவர் என்ன பண்ணுவார், கார்லேருந்து எந்திரிச்சா போதுன்னு சொல்லிட்டு கார்லேருந்து குதிச்சுறாரு. கார் தனியாக போயிட்டு இருக்கும். இவர் தண்ணியில் அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அப்பாடா ஓரளவுக்கு பொழைச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தவனும் அவன் கூட்டாளிங்கெல்லாம் சேர்ந்து காரை மேலே இழுத்துட்டு இருக்கானுங்க. இவர் ஒரு வழியா அப்பாடா மூச்சு வாங்கிட்டு ரொம்ப உட்காந்துருப்பாரு. கடைசியில் பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வந்து டம்முன்னு அடிப்பான். யாருன்னு பார்த்தா ஒருத்தன் சொன்னா தெரியுமா, இங்கே தான் ஒய்ஃப் வந்தாங்க கடைசியான்னு சொல்லிட்டு, அந்த நாய் தான் கடைசியில் சரியான ட்விஸ்ட் வேலை பார்த்து விட்டான். அவன் தாங்க பெரிய வேலையை பார்த்து விட்டாங்கிற மாதிரி அவன் தான் ட்ரிக் பண்ணி விட்டு இப்படி சேஸ் பண்ண விட்டு இங்கே அமுச்சு விட்டுருக்கான். அதே மாதிரி அவன் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னா, என் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னா, ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிட்டா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வச்சிருக்காமே அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு என்னடா புதுசாக ஒரு கதையை விட்றானே அப்படின்னா, என்ன பண்ணன்னு தெரியாமல் சொல்கிறதும் தெரியாமல் 90,000 இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொன்னோம். அவனுங்களுக்கு $90,000 அப்படின்னு செம்ம ஷாக்கிங். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து கம்மியாக தான் சொல்லியிருப்பா போல, இவன் 90,000 பவுண்டுன்னு சொன்னதும் அவங்க செம்ம ஷாக்கிங்கிறாங்க. உடனே அவனோட பாஸ் கிட்ட கூட்டு போகிறாங்க. அந்த பாஸ் யாருன்னு பார்த்தா செம்ம ஷாக்கிங். அவன் தான் அந்த ட்ரக் டிரைவர். இந்த நாய் தாங்க எல்லா வேலையும் பார்த்துருக்கான். இவன் தான் ஃபுல் பிளான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது எல்லாமே இந்த நாய் தான். இவன் பண்ண வேலையில தான் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஷாக்கிங். ஒரு வழியாக அவனை நான் பார்த்துட்டேன் திரும்பியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் இங்கே பேர் ஆப்போசிட்டில் ஒரு பேங்க் இருக்குது, இந்த பேங்க்கில் போயிட்டு நீ செலான் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னையும் ஒய்ஃபையும் விட்டுருவோம், உனக்கும் ஒய்ஃபுக்கும் எதுவும் ஆகாது, ஆனால் எங்களுக்கு உன் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபுல் அமௌண்ட்டே எங்களுக்கு வந்தே ஆகணும். நம்ம ஹீரோ வந்துட்டு சரி சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா, ஒழுங்கா நீ பண்ணினா உன் ஒய்ஃப் தப்பிப்பா, இல்லைனா உன் ஒய்ஃபையும் உன்னே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மிரட்டோன்னா, இல்லை சார் நான் பண்ணித்தரேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதே மாதிரி பேங்க்குக்கு போகிறாரு. பேங்க்குக்கு போயிட்டு இது மாதிரி நான் பணத்தை அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா பேங்க் மேனேஜர், ஏன் சார் நல்லா அக்கௌண்ட்டாக தானே சார் இருக்குது, எதுக்கு சார் எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்குது. ஏன் சார் மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது, ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்லை சார் எனக்கு எதுவும் காயமாகல சார், ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு. ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதி கொடுங்க, நான் எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லணும்னா நம்மளால் எவ்வளோ ஒரிஜினல் பணம் இருக்கோ அதை எழுதி கொடுக்குறாரு. எழுதிட்டு இருக்கும் போதே அவன் சொல்லியிருப்பான், யாரே வில்ல சொல்லியிருப்பான், எங்கே போனாலும் எங்கள் ஆளுங்க இருப்பாங்க, உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா திரும்பி பார்க்குறாரு. எவனும் நம்மளை ஃபாலோ பண்ணான். அதே மேனேஜர் இருந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் $5,000 தான் சார் இருக்குது அப்படின்னா, அதுக்கு மேலே எடுக்க முடியாதா சார், ஏன்னா என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது 6,000 இருக்கணும்னா நீங்கள் சேம் பிரான்ச்சுக்கு தான் போகணும், இந்த பிரான்ச்சில் அவ்வளோதான் எடுக்க முடியும் அப்படின்னா, சரி ஓகே சார் எடுத்து கொடுங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்காரு. நம்ம மேனேஜர் அவர் மூஞ்சை பார்த்துட்டு என்ன சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னா, இல்லை சார் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ எனக்கு ஏதாவது அசம்பாதம் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்தன் வாட்டா சாட்டமாக வந்து நீங்கள் தான் பேங்க் மேனேஜரா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ டக்குன்னு அள்ளு விட்டுருது. இவனும் அவன் ஆளில் ஒரு ஆள் தானே போல அப்படின்னா, இல்லை சார் எனக்கு எதுவும் ஆகலை, ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சமாளிச்சுட்டு, நான் இருங்க சார் உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னோன்னே அவரும் அப்படியே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்காண்டி உள்ள போயிறாரு. நம்மால் பாத்ரூம்குள்ள போயிட்டு ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாரு. ஒன்றும் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து சேர்ல வந்து உட்காராரு. நம்ம பேங்க் மேனேஜர் வச்சிருந்த ஒரு கத்தியை பார்க்குறாரு. பா இது போதுண்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகிறாரு. கத்தி எடுத்து அப்படியே சட்டைக்குள்ள ஒளிய வச்சுறாரு. பேங்க் மேனேஜர் வந்துட்டு, சார் உங்க அக்கௌண்ட்ல நாங்கள் செக் பண்ணோம், உங்களுக்கு $5,000 நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு $5,000 தான் கொடுக்குறாரு. ஆனால் அவங்கிட்ட வந்து $90,000 சொல்லி வச்சிருக்காரு. ஸோ அதனால அதை என்ன பண்றாரு, $5,000க்கும் சேஞ்சஸ் பண்ற மாதிரி குட்டி குட்டி அமௌண்ட்டாக பிரிச்சு வாங்கி அதை அப்படியே பல்காக பெரிய அமௌண்ட்டாக இருக்க மாதிரி, ஏன்னா சில்லறையாக வாங்கி பெரிய அமௌண்ட்டை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு டாலர் அதிகமாக படுத்துற மாதிரி இவரும் கட்டுக்கட்டாக பேக் பண்ணி கட் பண்ணி வச்சுறாரு. இதை கொண்டு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு பேங்க்லேருந்து வெளியே வராரு. ஃபோன் கால் வருது ஒரு பப்ளிக் டெலிஃபோன்லேருந்து. அந்த காலை அட்டன் பண்ணி பேசுறாரு. நீ கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிட்டே போ, அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே வந்து ஆள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்திருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீனில் மோதிர மாதிரி வருவான்ல அவன் தான். வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு ஹீரோட கையை கட்ட பார்க்குறான். எதுக்கு நான் தான் பணத்தை கொடுத்தேன், ஒய்ஃபை கொடுக்குறேன்னு சொன்னேன், எல்லாம் ஒரு ப்ரிகாஷன் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தை கட்டிட்டு இருக்கான். கட்டிட்டு காரில் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கப்போ இந்த மாதிரி பணக்காரனுங்களாம் இவ்வளோ துமுறா கார் ஓட்டிட்டு அலையிறீங்கல்ல, உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. நீங்கள் பணத்தையும் வாங்கிட்டு நம்மளை கொலையும் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே மேனேஜர் இருந்து ஒரு கத்தியை சுட்டுட்டு வந்திருப்பார்ல. தலைவர் என்ன பண்ணாரு, மனுஷன் டக்குன்னு கத்தியை வச்சு லைட்டாக அறுத்துக்கிட்டே இருக்காரு. இவன் பேச இவன் அதான் பணத்தை செக் பண்ணல. ஏன்னா பணத்தை செக் பண்ணியிருந்தா வெளியே வச்சதெல்லாம் பெரிய டாலர், உள்ள வச்சதெல்லாம் சின்ன டாலர் அமௌண்ட் தானே. இவன் செக் பண்ணவே இல்லை இன்ன வரைக்கும். இவன் சும்மா பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டே இருக்கானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்ன பண்ணலாம், சரி பணத்தை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பணத்தில் ஃபுல்லாகவே பெரிய நோட்டு சின்ன நோட்டு எல்லாமே கலந்து வச்சோன்னா கண்டுபிடிச்சிட்டு ஹீரோவை அடிக்க வரப்போ டக்குன்னு ஹீரோ கரியர்லேருந்து அறுத்து எடுத்துட்டு இவனை குத்த வருவார். அவன் டக்குன்னு பதிலுக்கு அவனும் அடிக்க வருவான். ரெண்டு பேரும் செம்ம சண்டை. என்னடா ஆக போகுதுன்னு நினைக்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், நெஞ்சில் கத்தியை ஏற்றி மனுஷனை அப்படியே கட்டி பின்னாடி உட்கார வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு எங்கடா என் ஒய்ஃப் அப்படின்னப்போ அவன் சொல்லவே மாட்டான். செம்ம அடிச்சு போட்டுட்டு கடைசியாக உண்மையை சொல்ல வரப்போ பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஷெரீஃப் வந்துடுறாரு. ஷெரீஃப் என்ன நினைச்சிட்டாரு, இவன் தான் கொலை பண்ணிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை முட்டி போடுன்னு சொல்ல இவனும் முட்டி போட்டிருப்பான். இவனை உள்ள இருக்கவன் அக்யூஸ்ட் மெயின் அக்யூஸ்ட் அவனை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் நம்மளால பிடிச்சிட்டு படுன்னு சொல்லி படுக்க சொல்லிட்டு காரை திறந்துட்டு காரை உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவார். அதுக்குள்ள இந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவான், அவன் கத்தியில இருந்து எடுத்து எல்லாத்தையும் அறுத்துட்டு டக்குன்னு கன்னை எடுத்துட்டு வெளியே வந்து நம்ம போலீஸ்காரை போட்டுருவான். போலீஸ்காரை சுட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிடுறதுக்குள்ள நம்ம போலீஸ்கார் டக்குன்னு அவரோட கன் எடுத்து ஒரு சுடு பாட்டிலே காலி, ஒருத்தன் காலி ஆகிட்டான். ஒரு வழியாக ஒருத்தனை காலி பண்ணிட்டு அதுக்குள்ள வாக்கி டாக்கில அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு, இது மாதிரி ஆஃபீஸர் டவுன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நியூஸ் பாஸ் ஆயிடுது. அங்கேருந்து நகருது. நம்ம தலை அஜித் நம்ம படத்தோட ஹீரோ அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆஃபீஸருக்கு வாக்கி டாக்கில இது மாதிரி ஆஃபீஸர் டவுன் சொன்னாங்களா, அதனால ஆம்புலன்ஸ் கிளம்பி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ எங்கே போயிட்டு இருக்காருன்னா அந்த ட்ரக் டிரைவருங்க எல்லாம் மீட் பண்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு இருக்காரு. அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அங்கே போய் பார்த்தா ஒரே ஃபுல்லாக ட்ரக்காக இருக்குது. இதில் எங்கடா கண்டுபிடிக்க போறாரு மனுஷன், பாவண்டா வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போலீஸும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம போலீஸுக்கார இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருல, அதை மோப்பம் பிடிச்சிட்டு இவனுங்களும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோ ஒளிஞ்சு போறாரு. கடைசியாக ஒரு வழியாக அவனை பார்த்துட்டு அவன் ஃபோன் பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட ஃபோன் பேசுறான்னா அந்த டீம்ல இருக்க இன்னும் 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தவனு இன்னொருத்தன் அவங்க எல்லாத்துக்கும் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி நம்மளால ஒருத்தனை போட்டானுங்க, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, நேராக அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவனுங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மெயின் வில்ல என்ன பண்ணுறான், அவனோட ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் ட்ரக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே அவர் வீடு வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்காரு. கரெக்டாக வில்லனோட வீட்டுக்கு வந்துடுறான். வில்லனுக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி நீங்கள் இருங்க, நான் அந்த போய் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க் பண்ண போகிறான். நம்ம ஹீரோ அப்படியே லைட்டாக இறங்கி மேலே போய் பார்க்குறாரு. ஃபுல்லாக ஃபோன்ஸு, கேமரா, இது மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள். இது மாதிரி டூரிஸ்ட் வராங்கல்ல, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணிட்டு வராங்கல்ல, இவங்களோட டார்கெட்டே இதான் போல. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணுறது தான் இவங்களோட பிளானே போல. இவங்க நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் அந்த பொருட்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த மீதி 2 பேரும் வந்துடுறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஹீரோயினை இங்கே தான் கடத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அந்த ட்ரக்குக்கு அடியில் கடத்தி வச்சிருக்கானுங்க. அங்கேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஹீரோயின் பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்காங்க. ரைட்டு, ஹீரோயின் செத்துட்டாங்க போல அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு இருப்போம். அவனுங்களும் நினச்சிட்டு இருப்பான். ஹீரோ கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிரு, ஆகாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருப்பாரு. கரெக்டாக கீழே இறக்குறப்போ டக்குன்னு ஹீரோயின் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பாடா, அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவனுங்க என்ன பண்றானுங்க, ஹீரோயினை வந்து பேஸ் மட்டத்தில் ஒரு இடம் வச்சிருக்கானுங்க. அங்கே என்ன பண்றானுங்க, ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள வச்சு மூட்டிட்டு நேராக மேலே வந்துடுறானுங்க. வந்துட்டு இவங்க நார்மலாக கேஷுவலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போயிடறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு இவனுக்கு போனதை பார்த்துட்டு நேராக கீழே வந்து அந்த இதை திறந்து பார்க்குறாரு. அந்த பேஸ்மெண்ட்டோட லாக்கை திறந்து பார்க்குறாரு. திறக்க முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, முடியல. சரி ரைட், இவனுங்க கீயை வாங்கினாதான் முடியும்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு உள்ள போய் பார்க்குறானுங்க. எல்லாம் சாப்பிட்டு இருந்தோன்னே எல்லாரையும் ஒரு நிமிஷம் எனக்கு கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட பார்க்குறாரு. அவனுங்க எல்லாரும் கண்ணை வச்சு ரெடியாக இருக்கானுங்க. அந்த ஹீரோயின் லேடியோட பேரை சொல்லி இவங்க தான் என்னோட ஒய்ஃப், இவங்களை
வந்து உன் வீட்டுக்காரர் கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட சொன்னோன்னே அந்த லேடி யாருங்க இவங்க என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினோன்னே திரும்பி பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா அவங்க பையன் கண்ணோட வந்து நிற்கிறான். என்னடா அது இங்கே ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அந்த பையனை கண்ணை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தனை போட்டுட்டு இப்போவாது கீயை கொடு அப்படின்னு சொன்னோன்னே கீயை கொடுத்துருவாரு. கீயை கொடுத்து நேராக அவனுக்கு எல்லாத்தையும் கன் பாயிண்ட்ல வச்சு அவனுக்கு எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை திறக்க சொல்லுவார். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் உயிரோட இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கேட்டை மூடிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு இன்னொரு பக்கத்தில் ஒரு வேன் நிற்கும். அங்கே போய் அந்த வேன் எடுத்துட்டு கிளம்பிடலான்னு போனால் அந்த வேன் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இதுக்குள்ளே தான் கீ இருக்கும், எப்படியாவது தேடி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம இந்த சீன் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா தப்பிச்சு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த இடத்த அடைஞ்சிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பேன். கீ கிடைக்காது. அதுக்குள்ளே வில்லன் என்ன பண்ணுவான், ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்துடுவான். இவங்க நின்றுட்டு இருக்க இடத்த அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இவங்க ஒரு வழியாக கீயை எடுத்துட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்களும் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த சேசிங் செம்மையாக இருக்கும். இதை தலை த்ரிஷா வச்சுட்டு ஓட்டுற காரில் சேசிங்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீன் தேட்டரில் வந்தால் பொறி பறக்கும். இவங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க, இவங்களும் துரத்திட்டே வராங்க. அப்படியே ஒருத்தனா ஆக்சிடென்ட் அங்கிட்டு இங்கிட்டு செத்துறான். கடைசியில் மெயின் வில்லன் மட்டும் இருக்கான். இவங்க கார் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருது. இவங்க காரை முட்டி தள்ளிட்டே இருக்காங்க. இவங்க சாவ போகிற ஸ்டேஜ். டக்குன்னு என்ன ஆகுது, கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோவும் வெளியே விழுந்துறாரு, வில்லனும் கீழே விழுந்துடுறான். ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து பொதுன்னு நம்ம வில்லன் கீழே விழுந்தானே ஒரு வழியாக ஹீரோயினை காப்பாற்றிட்டு ரெண்டு பேரும் மேலே இருந்து வில்லனை பார்க்குறாங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கானா. உடனே ஹீரோயின் உனக்கு வைக்கிறான்டா வேட்டு அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டோன்னா வண்டி நேராக போய் அவன் மண்டையிலே விழுந்து அங்கேயே காலி. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படம் முடிஞ்சு. இந்த படம் தான் விடாமுயற்சியோட அஃபிஷியல் ரீமேக்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தான் ரீமேக் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான கதையான்னு சொல்ல முடியாது. இது மேலே வந்து படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.